வணக்கம். 11 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். அந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி, திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு. பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதியை பெற தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு அறிவுரை. ஒலிம்பிக்கில் வெண்கலம் என்ற நிலையில் தாயகம் திரும்பிய இந்திய ஹாக்கி அணி டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதிப்புகளை வான்வழியாக பார்வையிடுவதுடன் நிவாரணப் பணிகளையும் ஆய்வு செய்கிறார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மழையால் இடிந்து விழுந்த விடுதி சுற்றுச்சுவர். நள்ளிரவில் சம்பவம் நடைபெற்ற நிலையில் அந்த பகுதி வழியாக யாரும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்த்தது. புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழையால் வீடுகளுக்குள் புகுந்து தண்ணீர். லாஸ்பேட்டை அருகே உள்ள ஓடை நீரில் அடித்து செல்லப்பட்டவரை தேடக்கூடிய பணி தீவிரம். குற்றாலநாதர் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து குற்றாலத்தில் முழு கடையடைப்பு போராட்டம். ஒரு கடை கூட இல்லாததால் விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட பச்சிளங்குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தங்கம் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 51,560 ரூபாய்க்கு விற்பனை. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. பல்கலைக்கழகத்தை வழிநடத்த உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் 3 பேர் அடங்கிய குழு அமைப்பு. தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சோதனையில் சிக்கிய 2.5 கிலோ எடை கொண்ட உலோக பெருமாள் சிலை. 12 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த சிலையை தற்போது விற்க முயன்ற 7 பேரை கைது செய்து விசாரணை. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலம் வென்று இந்திய வீரர் அமன் ஷெராவத் அசத்தல். 21 வயதில் சாதனை படைத்தவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பாலின சர்ச்சையில் சிக்கிய அல்ஜீரிய குத்துச்சண்டை வீராங்கனை இமானே கலீஃப் தங்கம் என்று அசத்தல். இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையை 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தினார். தெலுங்கானாவின் நிஜாமாபாத்தில் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 2,93,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா எந்த நாட்டிலும் தஞ்சம் அடைய விண்ணப்பிக்கவில்லை என்று அவருடைய மகன் மறுப்பு. வங்கதேசத்தில் உள்ள தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு மீண்டும் செல்ல ஹசீனா விருப்பப்படுகிறார் என்று மகன் சஜீவ் வஜீத் பேட்டி. திருநெல்வேலி மாநகராட்சியின் 7வது மேயராக ஜி. ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு பதவியேற்றார். இது குறித்த விவரங்களுடன் நீராம் செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய 7வது மேயராக ராமகிருஷ்ணன் கிட்டு பதவியேற்றிருக்கிறார். இவர் 25வது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2 முறை, அதாவது ஏற்கனவே 2011-16 காலகட்டங்களில் அவர் திருநெல்வேலி மாநகராட்சி உறுப்பினராக இருந்த நிலையில தற்போது 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மிக எளிய குடும்பத்தை சார்ந்தவர். இன்று காலை சைக்கிளிலேயே தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சுவாமி நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு மாநகராட்சி அலுவலகம் வந்து சேர்ந்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு மேயருக்கான அங்கி வழங்கப்பட்டு அந்த மேயருக்கான அங்கியை அணிந்து கொண்டு அவர் திருநெல்வேலி மாநகராட்சி மைய மண்டபத்தில் ராஜாஜி அரங்க அவர் மேயராக பதவியேற்றுக் கொண்டார். அவர்
அவருக்கு திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய சுகபுத்ரா பதவி பிரமாணம் செய்வதற்கு வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு செங்கோல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அந்த அரங்கில் மேயருக்கு இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய அவருக்கு தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த எளிய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பதவி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய அவர் 5 முறை வட்டக்கழக செயலாளராகவும் பதவி வைத்திருக்கிறார். தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக பதவி ஏற்றிருக்கிறார். இவர் திருநெல்வேலி மாநகராட்சியில் 7வது மேயராக பதவி ஏற்றிருக்கிறார். ஏற்கனவே இருந்த மேயர் சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்ததை அடுத்து கடந்த திங்கட்கிழமை மேயர் தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற்றது. விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி. ஒலிம்பிக்கில் கைப்பற்றிய வெண்கல பதக்கத்துடன் தாயகம் திரும்பிய இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆண்கள் ஹாக்கியில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தியது. இதன் மூலமாக இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. இந்நிலையில் ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தனர். தேசிய கொடியை தோளில் போர்த்தியபடி வந்த அவர்களுக்கு ரசிகர்கள் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீ அடுத்தாக 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் பூஞ்சேரி மட்டம், முண்டக்கை, அட்டமலை, சூரல்மலை ஆகிய கிராமங்கள் முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளன. இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இன்னும் பலரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. நிலச்சரிவு பாதிப்புகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் ஏற்கனவே பார்வையிட்டனர். நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வயநாட்டுக்கு சனிக்கிழமை செல்கிறார். கண்ணூருக்கு காலை 11 மணிக்கு சென்றடையக்கூடிய பிரதமர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக பார்வையிடுகிறார். அப்போது மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் மீட்பு படையினர் விளக்கம் அளிக்கின்றனர். மறுவாழ்வு பணிகளையும் மோடி பார்வையிட உள்ளார். மேலும் நிவாரண முகாம்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நிலச்சரிவிலிருந்து தப்பியவர்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிகிறார். இதனைத் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக உயர்மட்ட ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் 2 அடி உயரமுள்ள உலோக சிலையை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது 2 அடி உயரமுள்ள உலோகத்திலான பெருமாள் சிலை விற்பனைக்காக கடத்தி செல்லப்பட்டது தெரியவந்தது. சிலையை 2 கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டிற்கு விற்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பெருமாள் சிலையை பறிமுதல் செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதனை கடத்தி சென்ற 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உலோக சிலை கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் பள்ளம் தோண்டிய போது கிடைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.